ஓகே. ஓகே ஓகே. ஜெட்விங் ஜெட்விங் சுலக்ஷன்னா அது சுமன் அண்ணா ada baru. Oh, benar. Ini apa? ஆணையாளரையும் அவருடைய உதவியாளர்களையும் இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களையும் இப்போது நாங்கள் சந்தித்து கதைத்திருக்கின்றோம். பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள், காணாமல் போகிற பிரச்சனைகள், ஜெயிலே இருக்கின்றவர்கள், சிறைகளிலே வாழ்கின்றவர்களுக்கு பல பிரச்சனை இவைகள் எல்லாம் அவர் சொன்னார். எங்களுக்கு தெரியும். தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்படுகின்றபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூர மக்களையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது. இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறணும் என்றால் முதலாக ஆணையாளர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து மக்களுடைய இனமக்களை நேரடியாக பார்க்கின்றது என்று அறிமாற்றத்தில் இந்த செம்மணி புதைகுடிகள் இந்த இடத்துக்கும் அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் அவரிடம் கூறியிருக்கின்றன. பல புதைகுடிகள் இருக்கின்றன. நாலாவட்டத்திலே அவர்கள் மறைந்திருக்கின்றனர். எங்கே இருக்கின்றன கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றன. ஆகவே அது சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கிறோம். அவர் அதன் சம்பந்தமாக எல்லாம் தங்களால் இயன்ற முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றனர். அத்துடன் இந்த ரெசல்யூஷன் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம். அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் நம்புவதாகவும் இருந்தால் அது அரசாங்கத்துக்கு அரசாங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே தான் அவர்கள் ஆகப்படுவது மிக மோசமாக நடக்கின்றார்கள். மிக மோசமாக நடக்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் அவருக்கு எடுத்துக்கொள்வோம். நன்றி. சந்திர் கூட்டணி மன்னாரிலே வன்னி மாவட்டத்தில் NDP-யோடு ஆதரவு அளித்தது கொண்டு சேர்ந்தது தொடர்பாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அவருடன் நாங்கள் கிடைக்கும் அப்படியான தீர்மானங்கள் இல்லை. வன்னி மாவட்டத்தில் NDP-யோடு சேர்ந்த ஒரு அவர்களோட எந்த உடன்படிக்கையும் எந்த கூட்டோ உடன்படிக்கை கூட்டு கிடையாது. அவர்கள் வாக்களிக்கிறத நாங்கள் சொல்லியிருக்கேன். யாரும் வாக்களித்தா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதாவது ஒரு விருப்பம் தானே வாக்களிக்கிறோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த விருந்தினர் விடுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரதிநிதி மற்றும் அவருடைய காரியாலயம் சார்ந்த உத்தியோகர்களோடு ஒரு உணவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நாங்கள் கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமாக இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்திருந்தோம். மனித எலும்புக்கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுழி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது. அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், நிலப்பறிப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற செம்மணி போராட்டம் சரி, குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி, அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள், காணிகள் குறிப்பாக வலிகாமம் வடத்திலே 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள்
பறிக்கப்பட்டிருப்பது, விடுவிக்கப்படாமல் இருப்பது, மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம். இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்புக்கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை. ஆகவே பொறுப்புக்கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்புக்கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். சிலை சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பாக கட்சி மட்டத்தில் ஏதாவது தீர்மானம் நான் அறியலை அது சம்பந்தமாக எனக்கு தெரியலை. அந்த சிலையின் சேதப்படுத்தப்பட்டதில் யாரால் நடந்தது என்று நீங்கள் இப்போ சொல்கிறபோது தான் எனக்கு தெரியும். நான் அப்படி அது அறிஞ்சால் கட்சி மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தால் நான் சொல்கிறேன். இந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தின் போது இந்த சில அரசியல் தலைவர்கள் வந்து விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? எனக்கு அதில் நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியமாக படை. ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய வலுவை அதனுடைய கனதியை குறைக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல. ஆகவே அந்த விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிழையாகவே நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அழைப்பிற்கேற்ற இன்று நான் அவர்கள் இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டிருந்தேன். உண்மையிலே நாங்கள் இந்த அவருக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்லி நான் இந்த 30 வருட போரிலும் அதற்கு பின்பாக 16 வருடங்களாகவும் எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத எமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்து கூறியிருந்தேன். அத்துடன் நமது அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளரையும் நம்முடன் சேர்ந்து பயணித்து இந்த நமது பாதிக்கப்பட்ட எமது வடகிழக்கு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை இனி மேலும் காலம் தாழ்த்தாமல் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எவ்வளவு துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிவகுக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களுக்கு அவர்களும் அதற்குரிய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பாதையில் நாங்கள் பயணித்து இந்த நாட்டிலே நாங்கள் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சம உரிமைகளோடும் எவ்வித வேறுபாடுமின்றி வாழ்வதற்கு எங்களால் உயர்ந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். அத்துடன் இந்த ஐக்கிய நாடு சபையின் எல்லா அங்கத்தவர்களையும் கேட்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவுகளில் கிட்டும். நாங்களும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு பிரஜைகள் என்று வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. களத்திலிருந்து அமைச்சர் சந்திரசேகர் வெளியேற்றப்பட்ட சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? அது உண்மையிலேயே ஒரு கண்டித்தக்கது. எனில் ஒரு அஞ்சலி செய்ய போன இடத்திலே ஒருவரை நடத்துவது அநாகரிகமான செயல் என்றே நான் பார்க்கிறேன். இன்றைய சந்திப்புக்கு வந்து என்பிபியில் நீங்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கீங்க, ஏனையவருக்கு அழைப்பு விடுக்கப்படலையா? எனக்கு மட்டும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கார்கள். எனவே நான் அந்த அழைப்பிலே கடந்த கால அரசாங்கங்களோடு தொடர்புபட்ட மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் யாரோடும் கூட்டு சேர மாட்டோம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். வன்னியில் சங்கு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறீர்கள் சபை அமைப்பதற்காக என்ன காரணம்? இது உண்மையில் நான் அரசியல் களத்தில் வரவில்லை இந்த பேட்டிக்கு. எனவே இதற்காக நீங்கள் மேல விவரங்களை அந்த அரசியல் அமைச்சர் சந்திரசேகரிடம் மூலம் நீங்கள் சரி. இன்றைய நாளிலே ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஜெட்விங் ஹோட்டலிலே யாழ்ப்பாணத்தில் நடந்தது. உண்மையிலே 7 மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் 8:45 வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரை இனிய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தான் வருகை தந்திருக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார். தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம், நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகிறது, இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனை போகிறது, பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது, யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது. இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீது இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் சொல்லியிருந்தேன். அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்னார், தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார். இதிலே மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள், 16 வருடங்கள் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம், யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை, இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதில் இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்தும். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை வைத்திருக்காமல் ஏனைய பாடிகள், அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில், இல்லாட்டி யூஎன் ஜெனரல் அசம்பிளி, இல்லாட்டி யூஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள், யூஎன்ல கணக்க பாடிஸ் இருக்கு, இந்த பாடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்பதை சொல்லியிருந்தோம். அதே போல தான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளை பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் ஒரு சிலர் மட்டும்தான் அச்சமனாக கருத்து தெரிவித்தோம். ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன். பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை. கிழக்கு மாகாணத்திலே நேச்சர் தரை சம்பந்தமான பிரச்சனை, தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை, இப்படி ஃபாரஸ்டினுடைய பிரச்சனை, இப்படி காணி பிரச்சனை மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம். காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. ஐநா மனித உரிமை ஆணையர் சொல்லியிருந்தால் தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக என்பதை சொல்லியிருந்தார். அத்தோடு சேர்த்து இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறது, நிலைமார்கால நீதி, நிலைமார்கால நீதியிலே 4 அம்சங்கள் இருக்கின்றது. இதிலே நான் அவரிடம் சொன்ன விடயம், இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறிய ட்ருத் என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி போகிறது மட்டும்தான், அதில் உண்மையை அறிகிற சம்பவம் நடக்கவில்லை. அதே நேரத்தில் அக்கௌண்டபிலிட்டி லைக் ஜஸ்டிஸ், நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை. நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி ஓடுறாங்க. அதே நேரத்தில் தான் மீள இப்படியான ஒரு விடயம் நடக்காமல் இருக்கிறது, கரண்டி ஆஃப் நான் ரெக்கரன்ஸ். இது போன வருஷம் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையிலும் இருந்தது. 13ஆம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமான. அப்போ அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தோம். ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணையை இப்போ நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒவ்வொரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை. இப்போ அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு 2 நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம். இந்த விடயத்தையும் அவரிடம் சொல்லியிருந்தேன். ஜனாதிபதியிடம் இதை வலியுறுத்த வரும். அதே போல தான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன 3 விடயங்கள், இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தில் எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காங்க, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குதுன்றது நாங்கள் பிறகு பார்ப்போம். பேரர் சொல்லுவாங்க செக்யூரிட்டி கவுன்சிலை கொண்டு பிரியோசனுக்கு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம். அதே நேரத்தில் யூஎன் மெட்ட பாடிஸுக்கு இந்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கிறது உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரிப்போர்ட்டில் சொன்னால் தான் அது ரெசல்யூஷன் உள்வாங்கப்பட்டாங்க. அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது. இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரை கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய திட்டத்தை இங்கே ஏற்றுக்கொள்வார்களாக. தென்னாப்பிரிக்காவினுடைய திட்டங்கள் எல்லாம் அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்பில் இருந்த மாற்றங்களை செய்த பிறகு தான் அவங்க இந்த தென்னாப்பிரிக்காவில் ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்ட் டிமோர் இந்தோனேசியா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நாங்கள் இது 16 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு நீதிமன்ற பொறிமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாக, என்றால்
அதிலே மொழிபெயர்ப்பும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது. அதனால் கூடுதலான கேள்விகளுக்கு பதில் வழங்கப்பட்டதாக இருந்தது. அதனால் முடிந்த பிறகு நான் சில விடயங்களை சொன்னேன். அவங்க சில கேள்விகளை கேட்டார்கள். நம்முடைய மக்கள் இதை சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரானாங்க. மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம்தான் அதை கேட்குவோம். ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அவங்களுடைய பிரதானமான இதற்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மீண்டும் வலியுறுத்தினார். இன்றைய தினம் 3 நாட்களாக கலந்து கொண்ட தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மற்றும் நீங்கள் அங்கு இடம்பெற்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக இடைநடுவில் வெளியேறிய சம்பவம் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? ஏன் வெளியேறுங்கள்? இடைநடுவில் வெளியேறவில்லை. என்னிடம் முழுமையான காணொளி இருக்கின்றது. நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவாஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நான் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இருக்கிற சிலரும் அங்கே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிறாங்களோ தெரியாது. ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இயலாத. அப்போ அவர் சொல்லினா இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்காண்டே ஒரு இடம் இருக்குது, அங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். அவிடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பை காணலன்னு சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது. என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில் வந்து முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதில் ஒரு கும்பல், உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாருன்னு தெரியும் தானே, யாருண்டு கும்பல் சிலர் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல். அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார். எல்லாம் சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில் வந்து எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது என்றால், நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமாநில உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த. நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிப்பாட்டிருந்தது, தலைவருடைய வாகனம் இடது கை பக்கம் இருந்தது. அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் லேசுதானே, அந்த கிட்ட இருக்கிற வாகனம் வரும் வரைக்கும் நாங்களே என்னுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றோம். அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான், இந்த கும்பலுக்கு தான் வேலை. அவிடத்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்லை, உள்ளுக்கு இருந்த தாய்மையர் எதுக்கு இல்லை, ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல். உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள். அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராமல் பண்ணாதான். இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன். நான் அவடத்த செம்மணியிலே பூதக்குழிக்கு வந்து மனித பூதக்குழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட். எனக்கு இவிடத்தை இன்றைக்கு வந்த குழுவினரில் நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன். இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரென்சிக், அதாவது இந்த மனித எச்சங்களில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. அது ரிப்போர்ட் இருக்குது, மிராக் ரஹீமன்ற ரிப்போர்ட். அப்போ நான் அதை சொன்னார் மிராக் ரஹீமன்றரும் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க, அவரும் சொன்னவரா. அப்போ போராட்ட களத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்கிற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா, இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் 11-12 மணிக்கு வரி மது போதையில் இருந்தார்கள். அதில் நீங்கள் வடிவாக அந்த காணொலியை பார்த்தேன். நான் உண்மை இதை பற்றி கயக்கக்கூடாதுன்றதுனால் இன்றைக்கு என்றால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க. ஐநாவில் மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயத்தை செய்தியாக போட மாட்டீங்க. சாணக்கியன் நடந்துக்கிற வகை விளக்கம் வந்து நீங்கள் அதை தான் டெலிவிஷனாக போடுங்க. ரெண்டையும் வேறு போடுங்க. என்ன 2 முக்கியமான விஷயம். ஆனால் அதை நீங்கள் வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல், நான் பிறகு கேள்விப்பட்டேன் அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வராங்க. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த கும்பலை நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்றால் அந்த கும்பலை சேர்ந்து 5 பேர் எங்களோட தலைவருக்கு பின்னுக்கு போகிறாங்க. 15 பேர் போராட்ட களத்தில் நின்றாக்கள் இவங்களை வேண்டாம்னு போக சொல்கிறாங்க. 50 பேர் உங்களை போல இருந்தாக்கள் கேமராவோட நிற்கிறாங்க. அதை பார்த்தா ஏதோ 60-100 பேர் தலைவருக்கு போக சொன்னதாக தெரியுது. நீங்கள் வடிவ காணொலி எடுத்து பாருங்க. சொந்த கட்சி முரண்பாடுகள் எதுவும் பின்னாடி அது எந்த கட்சி என்று தெரியாதுன்னு எங்களை கட்சியில் நீக்கினவர்கள் தான் நான் சொன்னேன். நான் அதிலே மாவை சேனாதிராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலையும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்து இதே கும்பல் தான். அப்போ மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதிலே வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது 2-3 நாட்களில் மக்கள் மறந்துடுறாங்க. ஆனால் ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்கிறது என்ன, வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளோ கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வேறு தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றது தான் காட்ட வேண்டும். நாங்களும் நினைச்சிருந்தால் அவரது வழியில் வந்து இன்னார் தலைமையில் வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்தது இப்படி என்று நாங்கள் சொல்லிட்டு வரலாம். ஆனால் அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். மிக முக்கியமாக இந்த CVK சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்கிறதுக்கான காரணம்,
யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 17 சபைகளில் 11 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதால தான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள். இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாமல் போய்விடும், அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேறு சங்கங்கள் இப்படியெல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள். இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றியது பிறகு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் படுத்து வைத்து அப்போ திருப்பியும் பழையபடி இந்த குழப்பல் வேலையை செய்கிறார்கள். இதை நீங்கள் பெருசுபடுத்தாம விட்டீங்கன்னா சரி. மன்னாரில் தந்தை செல்வானுடைய கவலையான விஷயம் பாருங்களேன், தந்தை செல்வாட சிலை உடைச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ கவலையான விடயம். எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதில் தலைவரிடம் கேட்டு நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸ்லேயே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சொன்னார் எங்களுடைய மன்னர் மாவட்டத்தில் அதை செய்யும் என்று. உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் ரக்கின் உடனான சந்திப்பு அரசியல் பிரமுகர்கள் கலந்துரையாடினர். கொடுத்த சந்திப்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வமடைக்கநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஸ்ரீபவானந்த ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர்.